என்னப்பா? என் மாட்டை காணோம். வெள்ளையா தாட்டியா இருக்கும். சரி, பாத்தீங்களாண்ணே? பாக்கலையாப்பா? அண்ணே, என் மாடு காணா போச்சு. வெள்ளையா தாட்டியா இருக்கும். பாத்தீங்களா? பார்க்கலப்பா. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதியா. மாரியம்மா கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். அவன் கண்டிப்பா திரும்ப வந்துருவான், கவலைப்படாதயா. என்னப்பா சின்ராசு, உன் மாட்டை காணுமாம்ல? அந்த பொட்டி கடைக்காரன் சொல்லித்தான்ப்பா எனக்கே தெரியும். உன் மாட்டை பட்டியல் அடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது நான் தான்ப்பா. அதுலேருந்து தாமரை கூட என்கிட்ட பேசுறதே இல்லை. ஆனால் இப்போ உன் மாடு காணாமல் போனதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா. சத்தியமாக சொல்கிறேன், என் 3 பிள்ளை மேலே சத்தியமாக சொல்கிறேன். என்னப்பா பேசவே மாட்டேங்கிறேன்? எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை. என் கந்தை என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டேன். கட்டி போட்ட கயத்தை அத்துக்கிட்டு போயிட்டேன். அழுதாதப்பா. காளைகளுக்கு பசுமாட்டு நோக்கம் வந்தா இப்படிதான் திடீர்னு கயத்தை அத்துக்கிட்டு ஓடிடும். போய் 10-15 நாள் கழிச்சு, ஏன் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு கூட திரும்பி வந்துரும்பா. உன் மாடு காணாம போய் 1 வாரம் தானே ஆகுது. வேணாலும் பார்த்துக்கிட்டே இரு, கூடிய சீக்கிரத்தில் உன் கந்தன் திரும்பி வருவேன். அழுகாதப்பா, நானும் தேடி பார்க்குறேன். அதுக்கு இடையில ஏதாச்சும் தாக்கல் கிடைச்சுன்னா நான் சொல்கிறேன்ப்பா.